கோவையில் பட்டாக்கத்தியை கையில் சுழற்றி பைக்கில் பறந்து வீலிங் செய்த சுல்லான்களின் வீடியோ வெளியாகியுள்ளது. அதேபோன்று கோவில்பட்டியில் பைக் சாகசம் செய்து யமனுக்கு டிக்கெட் எடுக்க முயன்ற சுல்லான்களின் வீடியோவும் வெளியாகியுள்ளது. மீண்டும் அட்டகாசத்தில் குதித்துள்ள பைக் புள்ளிங்கோக்களின் சேட்டைகளுக்கு முடிவு கட்டப்படுமா? மீண்டும் அட்டகாசத்தில் குதித்துள்ள பைக் புள்ளிங்கோக்கள் வீலிங் அடித்து வெள்ளங்கத்தில் ஈடுபட்டும் பட்டாக்கத்திகளை கையில் சுழற்றி பைக்கில் பறந்தும் பரலோகத்திற்கு டிக்கெட் எடுக்க முயன்றுள்ளனர். அடங்கி ஒடுங்கி கிடந்தவர்கள் மீண்டும் அட்டகாசத்தில் இறங்கி போலீசாருக்கு தலைவலி கொடுத்த சம்பவத்தில் நடந்தது என்ன? தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள காமநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த கோமதி என்பவரின் மகன் செல்லப்பாண்டி தனது சில்வண்டு கூட்டாளியான 17 வயது சுள்ளானுடன் சேர்ந்து பைக் சாகசத்தில் ஈடுபட்டுள்ளார். கையில் அரிவாளுடன் காற்றை சரக்கு சரக்கென கிடித்துக் கொண்டு பைக்கில் உர் உர் என சீறி பாய்ந்து எல்லையை கண்டமேனிக்கு மீறி உள்ளார். வீட்டில் தீட்டிய கத்தியை சரியாக சாணை பிடிக்கவில்லை என்று நினைத்தாரோ என்னவோ தெரியவில்லை. சாலையில் பட்டாக்கத்தியை தீட்டி சாணை பிடித்து வீடியோ எடுத்தவர்கள் யாருக்கும் பயப்படுற மாதிரி ஐடியா இல்ல, யாருனாலும் வாங்க பார்த்துக்கலாம் என வீர வசனத்துடன் அதை சோசியல் மீடியாவில் அப்லோடு செய்துள்ளனர். இந்த பட்டாக்கத்தி பாய்ஸின் பைக் சாகச வீடியோ கொப்பம்பட்டி காவல் நிலைய போலீசாரின் பார்வைக்கு செல்ல செல்லப்பாண்டியையும் 17 வயது சிறுவனையும் வாங்க தம்பிகடா என்று அழைக்காக கைது செய்துள்ளனர். மேலும் ரீல்ஸுக்கு வீடியோ எடுத்து கொடுத்த சிறுவனையும் எச்சரித்துள்ளனர். வேற லெவல் நம்ம கெத்து. பைக் டான்ஸ் அடங்க மாட்டோம், அசர மாட்டோம், யாருக்கும் அஞ்ச மாட்டோம், நாங்க அஞ்ச மாட்டோம். ரூல்ஸ் எதுவும் கிடையாதோ, எங்க ஸ்பீடுக்கு இங்க இணையாரு. பைக் டான்ஸ் அடங்க மாட்டோம், அசர மாட்டோம், யாருக்கும் அஞ்ச மாட்டோம், நாங்க அஞ்ச மாட்டோம். இதே போலத்தான் கோவை அவினாசி சாலையில் சுல்லான்கள் சிலர் பைக் டான்ஸ் ஆடி உயிரை ஊஞ்சலில் ஆட வைத்துள்ளனர். பைக் சீட்டில் சப்பாத்தியை தட்டுவது போல சாகசம் செய்வதாக நினைத்து சாலையில் ரவுண்டு கட்டியவர்கள் அதை வளைத்து வீடியோ எடுத்து எடிட் செய்து ரீல்ஸாக அப்லோட் செய்துள்ளனர். பைக் சுல்லான்களின் இச்செயல் தற்பொழுது பெரும் சர்ச்சையாகி உள்ளது. கடந்த சில நாட்களாக கட்டுப்பாட்டில் இருந்த பைக் சாகச சம்பவங்கள் மீண்டும் தலையெடுத்திருப்பது போலீசாருக்கு பெரும் தலைவலியை கொடுத்துள்ளது. ரூல்ஸை ஸ்ட்ரிக்ட் ஆக்கினால் மட்டுமே ஆட்டம் போட துடிக்கும் பைக் புள்ளிங்கோக்களுக்கு பாடமாக இருக்கும்.